பொதுவா ஒரு மின்னலை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும்? இதை தான் இப்ப பிரான்ஸ்ல இருக்க சயின்டிஸ்ட் செஞ்சு காட்டிட்டாங்க. வேர்ல்டோட எனர்ஜி நீட்ஸ் எல்லாமே வெவ்வேறு ரிசோர்சஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு எனர்ஜி ரிசோர்சஸ் டிபெண்ட் பண்ணி இல்லாம ஒரே ஒரு ரிசோர்ஸ் மூலியமா எல்லா நீட்ஸுமே கிளியர் ஆனா எப்படி இருக்கும்? டெய்லி பாக்குற சூரியனை சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பூமியிலே உருவாக்கியிருக்காங்க. கிளியரா சொல்றேன் கேளுங்க. சூரியனோட கோரை விட 3 மடங்கு ஹீட், அதாவது 90 மில்லியன் டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்ல ஒரு கேஸ் 22 நிமிஷம் சஸ்டெயின் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஹீட்னால வேர்ல்ட்ல இருக்க எந்த ஒரு பொருளையுமே இன்ஸ்டன்டா ஆவியாக்க முடியும். இந்த 90 மில்லியன் டிகிரிஸ் ஹீட்ல ஒரு கேஸ் ஒரு பாக்ஸ்ல வச்சு மெயின்டைன் பண்றதுன்றது இன்ஜினியரிங்ல நினைக்கவே முடியாத ஒரு செயல். இந்த கேஸ்லைட் ஒருவேளை நகர்ந்து இந்த வால்ஸ்ல டச் ஆனா கூட மொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். இதுக்காகவே வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் கொண்ட டங்ஸ்டனை வச்சு வாலை கோட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வால்ல இருந்து சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் இந்த ரியாக்ஷன் நடுவில் விழுந்தா கூட டோட்டலா இந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலியமா நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் ப்ரொடியூஸ். பட் இது எதுவுமே இல்லாம நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமா நம்மளால ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இருந்து வர வேஸ்ட் என்னன்னா நம்ம பலூன் நிரப்புவோம்ல, ஹீலியம் கேஸ். அதுதான் பொல்யூஷனே இல்லாம ஒரு இன்ஃபைனைட் எனர்ஜி ரிசோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் நிரூபிச்சிருக்காங்க.